யார் இந்த வீரபத்ரர்? பழமையான வேத காலத்தில் சக்தியின் வடிவமான சதிதேவி தக்ஷன் மகளாக பிறந்தார். ஒரு நாள் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்தினார். ஆனால் சிவபெருமானை அவமதித்து யாகத்திற்கு அழைக்கவில்லை. இந்த அவமதிப்பால் வருந்திய சதி தன்னைத்தானே யாகக் குண்டத்தில் அர்ப்பணித்து உயிர் தியாகம் செய்தாள். இதை அறிந்த சிவபெருமான் கடும் கோபத்தில் வெடித்தார். அவர் தன் ஜடையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ரூபத்தை உருவாக்கினார். வீரபத்ரர். வீரபத்ரர் அலைக்கடல் போல் எழுந்து தக்ஷனின் யாகம் நடக்கும் இடத்தை நோக்கிச் சென்றார். அவருடைய கண்கள் இமையாத சினத்துடன் கைகளில் ஆயுதங்கள் ஒளிர்ந்தன. யாக இடத்தில் வீரபத்ரர் நுழைந்து அந்த யாகத்தை அழித்தார். தக்ஷனை தண்டித்தார். பின்னர் கோபம் அடங்கி சிவபெருமான் தன்னுடைய கருணையால் அனைத்தையும் சமநிலைப்படுத்தினார். இதுதான் வீரபத்ரரின் வரலாறு. கோபத்தில் தோன்றினாலும் நீதி மற்றும் தர்மத்திற்காக தோன்றிய அவதாரம். வீரபத்ரர் சிவனின் கோப ரூபம் என்பதால் வீரபத்ரரை முழுமையான பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். ஓம் வீரபத்ராய நம. ஓம் ரௌத்திர ரூபாய நம். ஓம் தக்ஷயாக விநாசனாய நம. இது உங்கள் மனதிற்கு அமைதியும் சக்தியும் தரும்.